ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. வந்தியத்தேவன் சென்று கொண்டிருந்த கப்பல் பெரும் சூறாவளி காற்றிலே சிக்கி ஒரு மின்னல் வெட்டிலே அது எரியத் தொடங்கியது. அது ஒரு விபத்து என்றாலும் கூட, உயிருக்கு உலை வைக்கக்கூடிய வகையிலே இருந்தாலும் கூட, ஒரு வகையிலே அது கடவுள் தந்த ஒரு வரமாகவும் இருந்தது. அந்த கப்பல் எங்கே இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள இளவரசர் அருள்மொழிவர்மருக்கு அது துணையாக இருந்தது. அதை நோக்கி தன்னுடைய கப்பலிலிருந்து விரைவாக ஒரு படகை செலுத்தி கொண்டு 2 மாலுமிகளோடு அவர் இந்த எரிகின்ற வந்தியத்தேவனுடைய கப்பலை நோக்கி விரைந்து கொண்டிருந்தார். மிகவும் நெருங்கிவிட்டாலும் அந்த கப்பல் இந்த படகோடு மோதி அந்த படகும் கடலிலே மூழ்கக்கூடிய பேரபாயம் இருந்தாலும், அது ஒரேடியாக மூழ்கிவிட்டாலும் திரும்பவும் தாய் கப்பலை நோக்கி இளவரசரால் வர முடியாத ஒரு பேரபாயமும் இருந்தது. இருட்டிலே கப்பல் இருக்கும் இடம் தெரியாமல் அதை நெருங்கிச் சென்று முட்டிக்கொண்டால் படகு துகள் துகளாகும். விலகிப் போய்விட்டால் கேட்பானேன்? நடுக்கடலில் காரிருளில் அந்த சின்னஞ்சிறு படகினால் என்ன செய்ய முடியும்? சமுத்திரராஜனே, உன் காதலி பொன்னி நதி தந்த அருமைச் செல்வனை நீதான் காப்பாற்ற வேண்டும். வாயு பகவானுடைய லீலைகள் வெகு வெகு அதிசயமானவை. அந்த பெரும் சுழிக்காற்று எவ்வளவு அவசரமாக வந்ததோ அவ்வளவு அவசரமாக போயே விட்டது. போகும் வழியிலெல்லாம் கடலை படாதபாடு படுத்திவிட்டு போய்விட்டது. சுழிக்காற்று போய்விட்டது சரிதான், ஆனால் அதனால் கடலில் ஏற்பட்ட கொந்தளிப்பு லேசில் அடங்கிவிடாது. ஒரு இரவும் ஒரு பகலும் நீடித்திருந்தாலும் இருக்கும். அந்த கொந்தளிப்பின் வேகம் நெடுந்தூரம் பிரயாணம் செய்யும் கோடிக்கரையில் விஸ்தாரமான மணற்பிரதேசத்தையெல்லாம் கடல் ஏறி மூடிவிடும். நாகப்பட்டினத்தின் கடற்கரை மீது பேரலைகள் மோதி இடித்து தகர்க்க பார்க்கும். இன்னும் அந்த கொந்தளிப்பு காங்கேசன்துறை திரிகோணமலை வரை பரவும். மாதோட்டத்தையும் ராமேஸ்வரத்தையும் கூட ஒரு கை பார்த்துவிடும். இளவரசர் முதலியோர் ஏறியிருந்த படகு அலைகளால் மொத்துண்டு மிதந்து கொண்டே இருந்தது. சிறிது நேரத்துக்கெல்லாம் துடுப்பு வலிப்பதையும் நிறுத்திவிட்டார்கள். திக்கும் திசையும் தெரியாதபோது, கப்பல் எங்கே இருக்கிறதென்றும் தெரியாதபோது துடுப்பு வலித்து ஆவது என்ன? காற்று ஓய்ந்து விட்டது, மழை ஓய்ந்து விட்டது, இடியும் மின்னலும் நின்றுவிட்டன. ஆனால் அலைகளின் ஆங்காரம் மட்டும் சிறிதளவும் குன்றவில்லை. படகு அந்த அலைகளில் தத்தளித்து கொண்டே இருந்தது. சற்றும் எதிர்பாராத ஓர் அபாயம் அதை நெருங்கி நெருங்கி வந்து கொண்டிருந்தது. இதோ வந்தே விட்டது. எரிந்த கப்பல் முழுகிற்றல்லவா? அப்போது முழுதும் எரியாத ஒரு பாய்மரம் அதிலிருந்து பிரிந்தது. கடலில் அது மிதந்து மிதந்து படகுக்கு அருகில் வந்தது. இருட்டின் காரணமாக வெகு சமீபத்தில் வரும் வரையில் அதை ஒருவரும் பார்க்கவில்லை. பார்த்தவுடனே, துடுப்பு வலியுங்கள், துடுப்பு வலியுங்கள் என்று இளவரசர் கூவினார். அவர் கூவி வாய் மூடுவதற்குள் அந்த பாய்மரம் படகின் அடிப்பகுதியில் இடித்தது. இடித்த வேகத்தில் படகு படார் என்று பிளந்தது. முதலில் 2 பகுதிகளாகப் பிரிந்தது. பிறகு சிறிய சிறிய பலகை துண்டுகளாக பிளந்து சிதறியது. நண்பா, பயப்படாதே. இந்த படகை காட்டிலும் அந்த பாய்மரம் பத்திரமானது. தாவி அதை பற்றிக்கொள் என்றார் இளவரசர். இளவரசர் அருள்மொழிவர்மர் பார்த்திபேந்திரனுடைய கப்பலுக்குப் போய் சேரும் வரையில் தொண்டைமான் நதியின் முகத்வாரத்தில் நின்றவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். கப்பலில் இளவரசர் ஏறிக்கொண்ட உடனே அவரை ஏற்றிச் சென்ற படகு திரும்பியது. சேனாதிபதி பூதி விக்ரமகேசரி குதூகலம் அடைந்திருந்தார் என்று அவருடைய முகக்குறி காட்டியது. ஆண்டவன் நம் கட்சியில் இருக்கிறார், சந்தேகமில்லை. இளவரசரின் திருமேனியில் உள்ள சங்கு சக்கரங்கள், அந்த சின்னங்கள் பழுதாகப் போய்விடுமா? பார்த்திபேந்திரன் அவரை பத்திரமாக காஞ்சி கொண்டு போய் சேர்த்து விடுவான். நாமும் நம் படைகளுடன் தஞ்சையை நோக்கி புறப்பட வேண்டியதுதான் என்று தமக்கு தாமே சொல்லுகிறவர் போல கொடும்பாளூர் வேளார் உரத்துச் சொல்லிக் கொண்டார்.
உடனே பக்கத்தில் இருந்த ஆழ்வார்க்கடியானை பார்த்தார். வைஷ்ணவனே, நீ இங்கு நிற்கிறாயா? அதனால் பாதகமில்லை. முதன் மந்திரியின் அந்தரங்க ஒற்றனுக்கு தெரியாதது என்ன இருக்கிறது? சரி, நீ என்ன செய்ய போகிறாய்? மாதோட்டத்துக்கு என்னுடன் வரப்போகிறாயா என்று கேட்டார். இல்லை ஐயா, முதன் மந்திரி எனக்கு இட்ட இன்னும் ஒரு வேலைதான், அதை நான் செய்ய வேண்டியிருக்கிறது. அது என்னப்பா? ஆழ்வார்க்கடியான் சற்று தூரத்தில் வாய்ப்பேச இயலாத ராணியும் பூங்குழலியும் நின்ற இடத்தை நோக்கினான். அந்த பெண்களை பற்றிய விஷயமா என்றார் சேனாதிபதி. அவர்களில் ஒருவரை பற்றியதுதான். இலங்கையில் இத்தகைய வாய்ப்பேச இயலாத ஸ்திரீ ஒருத்தியை பார்க்க நேர்ந்தால் அவளை எப்படியாவது தஞ்சாவூருக்கு அழைத்து வரும்படி முதன் மந்திரி கட்டளையிட்டிருக்கிறார். நல்ல வேலை உனக்கு கொடுத்தார். அதை காட்டிலும் இலங்கை கடல்களில் அடிக்கும் புயற்காற்றுகளில் ஒன்றை பிடித்து கொண்டு வரும்படி உனக்கு சொல்லி இருக்கலாம். அந்த வாய்ப்பேச இயலாத ஸ்திரீயை பிடித்து கொண்டு போவது அவ்வளவு சுலபமாயிருக்கும். அவள் யாரோ தெரியவில்லை, நம் இளவரசரிடம் மிக்க அபிமானம் வைத்திருக்கிறாள். உனக்கு ஏதாவது அவளை பற்றி தெரியுமா? அவள் வாய்ப்பேச முடியாது, பிறவியிலே காதும் கேட்காது என்பதும் தெரியும். அவளை அழைத்துச் செல்வதைக் காட்டிலும் புயற்காற்றை கூண்டில் அடைத்து கொண்டு போவது சுலபம் என்றும் தெரியும். ஆனாலும் என் எஜமானர் சொல்லி இருக்கிறபடியால் ஒரு பிரயத்தனம் செய்து பார்த்து விடுவேன். இந்த ஓடக்கார பெண்ணுக்கும் அவளுக்கும் கூட சிநேகம் போல இருக்கிறது. 2 பேரும் ஜாடைகளினால் பேசிக்கொள்வதைப் பார். அந்த பெண்ணை இங்கே கூப்பிடு, அவளுக்கு ஒரு எச்சரிக்கை செய்ய வேண்டும். ஆழ்வார்க்கடியான் அந்த பெண்களின் அருகில் சென்று பூங்குழலியிடம் சேனாதிபதி அழைப்பதை கூறினான். பூங்குழலி வாய்ப்பேச முடியா ராணியை விட்டு பிரிந்து சேனாதிபதியை அணுகினாள். இந்த பார் பெண்ணே, நீ வெகு புத்திசாலி. நல்ல சமயத்தில் வந்து முக்கியமான செய்தி சொன்னாய். சோழகுலத்துக்கு பெரிய உதவி செய்தாய். இதை நான் என்றும் மறக்க மாட்டேன். தக்க சமயத்தில் தகுந்த பரிசில் கொடுப்பேன் என்றார். பூங்குழலி, வந்தனமையா, எனக்கு பரிசில் எதுவும் தேவையில்லை என்று பணிவுடன் சொன்னாள். தேவையில்லை என்றால் யார் விடுவார்கள்? இந்த குழப்பமெல்லாம் கொஞ்சம் அடங்கட்டும். பிறகு சோழ நாட்டு சைன்யத்தில் வீராதி வீரனாக பார்த்து உனக்கு திருமணம் செய்து வைக்கிறேன். உனக்கு வாய்க்கின்ற கணவன் அற்ப சொற்பமானவனாய் இருந்தால் போதாது, பீமசேனனாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவனை கண்ணிலே விரலை கொடுத்து ஆட்டி வைத்து விட மாட்டாயா என்று சேனாதிபதி கூறி புன்னகை புரிந்தார். பூங்குழலி தரையை பார்த்தபடி நின்றாள். அவள் உள்ளத்தில் கோபம் பொங்கியது. ஆனால் அதை அந்த சமயம் காட்டிக்கொள்ள விரும்பவில்லை. இந்த முரட்டு கிழவரிடம் சண்டை பிடிப்பதில் என்ன பயன்? கோபத்தை அடக்கிக் கொள்ள முயன்றாள். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வைத்துக்கொள். இளவரசருக்கு ஏதோ உதவி செய்துவிட்டபடியால் அவர் பேரில் பாத்தியதை கொண்டாடலாம் என்று எண்ணாதே. கடலில் வலை போட்டு மீன் பிடிப்பதோடு நிறுத்திக்கொள். இளவரசரை வலை போட்டு பிடிக்கலாம் என்று ஆசைப்படாதே. ஜாக்கிரதை பெண்ணே, இனி அவர் அருகில் நெருங்கினாலும் உனக்கு ஆபத்து வரும் என்றார் சேனாதிபதி. அவருடைய குரல் அப்போது மிக கடுமையாக இருந்தது. அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் காய்ச்சிய ஈயத்துளியை விடுவது போல பூங்குழலியின் காதில் விழுந்தது. அந்த கிழவனாருக்கு பதிலுக்கு பதில் காராசாரமான வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று பூங்குழலி விரும்பினாள். ஆனால் பேச இயலவில்லை. தொண்டையை அடைத்தது. காதில் விழுந்த காய்ச்சிய ஈயத்துளிகள் கண் வழியாக வெளிவந்தன போல் வெப்பமான கண்ணீர் துளிகள் தோன்றி கண்களை எரியச் செய்தன. குனிந்த தலை நிமிராமல் பூங்குழலி திரும்பினாள். கடற்கரைக்கு எதிர்ப்பக்கம் நோக்கி நடந்தாள். நடை மெதுவாக ஆரம்பமாயிற்று. வரவர வேகம் அதிகரித்தது. வாய் பேச முடியாத ராணி இருந்த திசையை ஒரு கணம் கடைக்கண்ணால் பார்த்தாள். அவள் அருகில் ஆழ்வார்க்கடியான் நின்று ஏதோ அவளிடம் தெரிவிக்க முயன்று கொண்டிருப்பதைக் கண்டாள். மனிதர்கள் உள்ள இடத்திலேயே தான் இருக்கக்கூடாது என்ற எண்ணம் அவளுக்கு தோன்றியது. மனித குரலையே கேட்கப் பிடிக்கவில்லை. மனிதர்கள் எத்தனை கொடூரமானவர்கள்! எதற்காக இவ்வளவு கொடூரமான சொற்களை பேசுகிறார்கள்? எல்லோரும் வாய் பேச முடியாதவர்களாகவே இருந்துவிட்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும். இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். அவசரமா வந்த சுழிக்காற்று அவசரமாவே போயிட்டுது. ஆனா வழி நெடுக கடலை பாடாப்படுத்திட்டு போயிட்டுது. கடல்ல அதனால ஏற்பட்ட கொந்தளிப்பை பத்தி ஆசிரியர் ரொம்ப நுணுக்கத்தோட விவரிச்சிருக்கார். கதையின் விறுவிறுப்பான பரபரப்பான கட்டங்கள்ல இப்படி சிறு சிறு இடைக்காட்சிகளை கொண்டு கதை ஓட்டத்தில் ஆவலை முடுக்கி விடுவது தனிச்சிறப்பு. சுழலும் பூமியில சூரிய சந்திரர்களின் ஈர்ப்பு விசையால ஒரு நாளைக்கு 2 முறை ஏற்படும் கடலின் ஏற்றவற்றங்களை நினைவு கூர்றோம். இதே போல பௌர்ணமி அமாவாசை நாள்களில் நிகழும் அலை ஏற்றம், தேய்பிறை வளர்பிறைகளில் வர
குறை ஏற்றம் நினைவுக்கு வருது. கடலுக்கு அடியில் ஏற்படுற நிலநடுக்கத்தால் உருவாகும் ஆழிப்பேரலை எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்தும் என்பது நமக்கு தெரியும். அருள்மொழிவர்மர் பார்த்திபேந்திரனின் கப்பலில் பத்திரமாக போய் சேர்ந்ததும் சேனாதிபதி பூதி விக்ரமகேசரி நடந்துகிட்ட விதம் அத்துணை திருப்தி தருவதாக இல்லை. என்னப்பா நீ என்ன பண்ண போறேன்னு அலட்சியமாக கேட்கிறார் ஆழ்வார்க்கடியானை பார்த்து. பிறவிலேயே பேசவும் கேட்கவும் இயலாத அந்த மூதாட்டியை பற்றி பேசும்போது நம்ம இளவரசர்கிட்ட ரொம்ப அபிமானம் வச்சிருக்கிறா, இந்த ஓடக்கார பெண்ணுக்கும் அவளுக்கும் கூட ஸ்நேகம் போல் இருக்குதுன்னு கேலி பண்ணுறார். அது மட்டுமா, தாம் பெருசாக கருதிக்கிட்டு இருக்கிற பதவி அந்தஸ்து இதெல்லாம் மறந்து அந்த பெண்ணை ரொம்ப அநாகரிகமாக எச்சரிக்கிறார். இளவரசருக்கு ஏதோ உதவி பண்ணினதை வச்சு அவர் பேரில் உரிமை கொண்டாடலான்னு எண்ணாத. இது சுழிக்காற்று தொடங்கிறதுக்கு முன்னால கரையில் ஏற்பட்ட கடுமையான நிலநடுக்கம். தம் மகளைப் போல நினைச்சு பரிவு காட்ட வேண்டியவர் புண்படுத்திட்டார் அவளை. நேர்களே, இந்த இடத்துல சிவகாமியின் சபதம் புதினத்தில் ஏறத்தாழ இதே மாதிரியான நிலையில சக்கரவர்த்தி மகேந்திர பல்லவரையும் ஆயன சிற்பி மகள் சிவகாமியையும் பார்க்கிறோம். மகன் மாமல்லனுக்கும் சிவகாமிக்கும் இடையேயான காதலுக்கு தந்தையே பெருந்தடையாயிருக்கார். ஆயன சிற்பியின் பேரன் பல்லவகுல சிம்மாசனம் ஏறுறத அவரால் ஏற்க முடியாது. சுத்தி வளைச்சு பேசுறார். சிவகாமி, குழந்தாய், இப்படி ஆரம்பிச்சவர், தாயே, என் கோரிக்கையை இன்னும் நீ கேட்கவே இல்லையே, நான் கோரி வந்த வரத்தை கொடுக்கவில்லையே, நான் என்ன செய்ய வேண்டும்? மாமல்லனுக்கு ஓலை எழுதி தர வேண்டும். என்ன ஓலை? திகிலுடன் கேட்கிறாள் சிவகாமி. மாமல்லனை நீ விடுதலை செய்வதாக எழுத வேண்டும். உன்னை மறந்து விடும்படி எழுத வேண்டும். அது பேரரசர் கோரின வரம். இது சேனாதிபதியின் மிரட்டல். பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.